வணக்கம் நண்பர்களே. கன்னியாகுமரி என்றாலே அழகு தான். இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட்ட நெரிசல் இல்லாமல் இயற்கையை உண்மையான அழகை ரசிக்கக்கூடிய ஒரு அமைதியான கடற்கரை இருக்குது. அதுதான் இன்னும் பார்க்க போகிறோம். அதுதான் மணவாளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய சின்னவளை பீச். இது நாகர்கோவிலேருந்து ஒரு 15-17 கிலோமீட்டர் இருக்கும். அடுத்த குளச்சல்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வந்தால் அப்புறம் மணவாளக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து நேராக தெற்கு போகிற ரோடு அந்த போனீங்கன்னா நேராக சின்னவளை சாலைக்கு தான் போகும். இந்த இடத்த பற்றி பல சுற்றுலா பயணிகளுக்கே தெரியாது. ஆனால் ஒரு முறை இங்கே வந்த ஆட்கள் மீண்டும் இங்கே வர தோணும். அந்த அளவுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம சின்னவளோட பீச் வரலாறு, இயற்கை அழகு, மீனவ மக்களின் வாழ்க்கை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பெரிய சுற்றுலா கூட்டம் இங்கே இருக்காது. குடும்பத்தோட அமைதியாக நேரம் செலவிட விரும்ப ஆளுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். சின்னவளை பீச்சு சொல்லுறது ஒரு சுற்றுலா தலம் கிடையாது. இது ஒரு பல தலைமுறைகளாக கடலை நம்பி மட்டுமே வாழக்கூடிய மீனவ மக்களின் வாழ்க்கையோடு ஒரு இணைந்த இடம். அதே போல் காலையில் அதிகாலை நேரத்தில் படகுகள் கடலுக்கு போவதும், மாலையில் மீன்களோட மீனவர்கள் வாடுறதும் இந்த ஊர் அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாகும். அவர்களும் உழைப்பை பார்க்கும்போது கடல் வரும் ஒரு அழகான காட்சி இல்லை, அது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் அப்படிங்கிறதும் நமக்கு புரியும். ஒவ்வொரு நாளும் கடலுக்கு செல்லும் அவர்கள் இயற்கையை மதித்து வாழ்கிறார்கள். கடல் அமைதியாக இருந்தால் நல்ல மீன்பிடி கிடைக்கும். கடல் கோபித்தால் அவர்கள் கரையிலே காத்திருக்க வேண்டிய நிலை. அதனால தான் கடலை அவர்கள் ஒரு தாயாக மதிக்கிறார்கள். சின்னவளை பீச்சின் மணற்கரை மிகவும் விசாலமாகவும் அதே போல் அமைதியாக இருக்கும். இங்கே நீங்கள் இருந்துக்கிட்டு பல மணி நேரம் இருந்தால் கூட நேரம் போகிறதே தெரியாது. அதே போல் அந்த குருசடியும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது குருசடியெல்லாம் இப்போ கட்டி அழகாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதுபோல் கடற்கரையிலேருந்து குளிர்ந்த காற்று நம்ம மனசில் ஏதாவது சோகமாக இருந்தால் கூட அதை நீக்கி நல்ல சூப்பராக நல்லா இருக்கும். இது சாயங்கால நேரத்தில் எல்லாம் போனால் இந்த இடம் இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதேபோல் சூரியன் மறையக்கூடிய காட்சியெல்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். இந்த காட்சியெல்லாம் படம் எடுக்கணும்னு சொன்னாக்கி இங்கே சின்னவளைக்கெல்லாம் வருவார். நிறைய படங்கள் கூட இங்கே ஷூட்டிங் பண்ணிக்கிறாங்க. இங்கே பெரிய வணிக கூட்டம் அப்படியெல்லாம் இங்கே கிடையாது. அதனால் இயற்கையின் அழகை, உண்மையான அழகை எந்த தொந்தரவும் இல்லாமல் ரசிக்க முடியும். இந்த கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களில் இன்னும் பல பாரம்பரிய மீன்பிடி முறைகளெல்லாம் இன்னும் இருக்குது. பல குடும்பங்கள் தலைமுறையாக இந்த தொழிலையே செய்து வராங்க. அவர்கள் வாழ்க்கை இந்த கடலோட கலந்த ஒரு வரலாறு. இந்த வரலாறு எல்லாம் உணரணும்னு சொன்னால் சின்னவளை பீச்சுக்கு ஒரு முறை நேரில் பார்க்கணும். ஆனால் இந்த கடற்கரைக்கு வரும்போது ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. இது இயற்கை எழில் மிகுந்த கடற்கரைங்கிறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொரு பயணியோட கடமை. பிளாஸ்டிக் பொருட்கள் வீசாமல் இந்த அழகை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து வைக்கணும். அதேபோல் இன்னும் இந்த சின்னவளை பீச்சில் பலருக்கும் தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. நான் பார்ப்போம் அது என்னென்னு. நண்பர்களே, சின்னவளை பீச்சை வெறும் கடற்கரையாக மட்டும் நினச்சி விடாங்க. இந்த இடம் அமைதி விரும்புபவர்களுக்கு ஒரு சிறிய சொர்க்கம். அதேபோல் காலையில் நேரத்தில் இங்கே வந்தால் கூட கடல் அலைகளின் ஓசை, பறவைகளோட குரல் இதெல்லாம் மனசுக்கு ஒரு தனி அமைதியை கொடுக்கும். இந்த மழை காலங்களெல்லாம் அந்த கடற்கரை இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அந்த கருமேகம் சூழ்ந்து நிற்க அந்த மேகத்தெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதை இங்கே வர ஆட்கள் கூடுதலும் சூரிய உதயத்தை விட சூரிய அஸ்தமனத்தை ரசிக்க தான் வராங்க. இந்த பகுதி மீனவ சமூகத்தின் வாழ்க்கையோடு நெருக்கமாக இணைந்துள்ளது. காலையில் கடலுக்கு போகிறதும் வரதும் இந்த சீனெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். அதுபோல் இந்த சின்னவளை பீச்சுக்கு போனால் பக்கத்தில் இருக்க இந்த உள்ளூர் மக்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் பேசி பார்த்தா கடலை பற்றிய பல அனுபவங்களும் பழைய சம்பவங்களையும் நீங்கள் கேட்கலாம். அதே இந்த பயணத்தை இன்னும் பார்க்க வேறு லெவலில் இருக்கும். அதில் இந்த பீச்சுக்கெல்லாம் நீங்கள் போகணுன்னா டைம் பார்க்கணுன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு போகலாம், இல்லை 6 மணியில் 9 மணிக்குள்ளே போகலாம், இல்லைன்னா 4 மணிக்கு பிறகு. அதுபோல் இந்த வெயில் நேரங்கள்லாம் போனீங்கன்னாக்கி இது தொப்பி இதெல்லாம் கொண்டு போயிடுங்க. ஏன்னா கொஞ்சம் நல்ல சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுபோல் குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி கொண்டு போயிடுங்க. அதுபோல் கடலில் இறங்குறதுக்கு முன்னே அங்கே இருக்க பாதுகாப்பு அறிவுறுத்தலும் பார்க்கணும். ஏன்னா இங்கே அலைகள் திடீர்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வரும். அதனால் அதையெல்லாம் கவனமாக பார்த்துக்கிடணும். ஒரு தடவை இந்த இடத்துக்கு நீங்கள் பாருங்கள்.